ஹாய், இன்றைக்கி நான் ஆக்சுவலாக நைட் டின்னருக்கு வந்து வீட் பன்னீர் பீஸா செஞ்சேன். ஸோ அதான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பீஸா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் வார்மான வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் சுகர். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வார்மான பிளேஸில் வச்சோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இது நைட் பண்ணுறதுனால நான் 5 o'clock இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நல்லா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நான் இங்கே வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஈஸ்ட் மிக்சரை ஊற்றி நல்லா வந்து சாஃப்டான டோவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஈஸ்ட் மிக்சர் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கூட ஆட் பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து திருப்பி நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து மாவு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் விட்டிங்கன்னா டபுள் ஆகிடும். இப்போ மாவு நல்லா வந்து டக் பண்ணி கொஞ்சமாக ஆயில் தடவி வச்சிடலாம். இப்போ வந்து பீஸா டாப்பிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். டாப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் 2 மணி நேரம் ஊறட்டும். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இப்போது 2 hours ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீஸா சாஸ் ரெடி பண்ணிடலாம். இது வந்து நான் குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து ஒரு 3-4 பல் பூண்டு பொடியாக நறுக்குனதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஏதோ ஒரு சீசனிங். இப்போ என்கிட்ட வந்து இட்டாலியன் சீசனிங் தான் இருக்குது. ஸோ நான் அதான் மிக்ஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஒரிகானோ, பேசில் எந்த சீசனிங் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணியாச்சு அப்படின்ட்டு. பீஸா டபுள் ஆகிடுச்சு. இப்போது பீஸா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேலே பண்ண டாப்பிங் பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்காக்கு பண்ண அதே ப்ராசஸ் தான். ஸோ நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது இதை நான் வந்து 3 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த குட்டியாக இருக்கிறது வந்து செய்யணுக்கு என் பையனுக்கு. ஆல்ரெடி ஒரு டோ வந்து என் சன்னுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ 2வது எடுக்கிறது தான் நான் வீடியோக்கு எடுக்கிறேன். நம்ம அந்த இதை வந்து கையிலே நல்லா விரித்து விட்டுறலாம். ஸோ அந்த எட்ஜிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். டூத் பிக்கில் குத்திடலாம். இதுதான் இப்படி பண்ணால் தான் வந்து ஈவனாக குக் ஆகும். அதனால தான் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வந்து நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரேட் பண்ணி வச்சுருந்த மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீர், ஆனியன், கேப்சிகம் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நான் சீஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து பீஸா வந்து என்னைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிட்றோம். ஸோ சீஸியாக சாப்பிட்றது தப்பு இல்லை. ஸோ வீட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இது சாப்பிடும்போது ரொம்ப சீஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவன் பார்த்தீங்க அப்படின்னா 200 டிகிரி செல்சியஸில் நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணிடுறேன். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்மளோட சூப்பரான பீஃப் பன்னீர் பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.